ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். ஏய், உன் பிரச்சனை என்ன? இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா. என்னது தப்பான எண்ணமா? அடியே, பொண்டாட்டியை தவிர அடுத்தவங்களை நினைச்சா தாண்டி அது தப்பான எண்ணம். இது எதுவுமே நடக்கலனா தாண்டி தப்பு. சும்மா பேச்சு மாத்தாதீங்க. நம்போதிரி போனை போட்டு என்ன சொல்லிருக்காரு? கொஞ்சம் கூட பயம் இல்லாம. இங்க பாரு சௌமியா, செல்லக்குட்டி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் வேண்டாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா அப்ப நான் செத்ததுக்கு அப்புறமா? என்ன சௌமியா, என் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கவே மாட்டியா? இல்லங்க, இப்ப எதுவும் வேண்டாம். இங்க பாரு சௌமியா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இங்க பாரு, என் உயிருக்கு பிரச்சனை இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வாழாம இருக்க முடியுமா? உன் அக்காவுக்கு உன் அப்பா எதுக்காக மாப்பிள்ள பார்க்கணும்? ஏதோ ஒரு சாங்கியம் பரிகாரம்னு இருக்குன்ற தைரியத்துல தானே இப்படி பண்றாரு. நம்மளும் பரிகாரம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் உன் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெத்துப்பா. அதுக்கு முன்னாடி நாம குழந்தை பெத்துக்க கூடாது சௌமியா. சொல்லு சௌமியா. நான் உன்னை ரொம்பவே விரும்பி காதலிச்சேன் சௌமியா. ஆனா நீ என்னை அதை விட காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னை இப்படியே வச்சிருக்க என் மனசெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? உனக்கு குழந்தை மேல ஆசையே இல்லையா? நீங்க தாங்க இந்த விஷயத்துல தியாகி. இந்த ஊரு பொண்ணை கட்டினா செத்துருவோன்னு தெரிஞ்சு காதலை காப்பாத்த சாக முடிவெடுத்தீங்க பாருங்க. உங்களை மாதிரி வருமா? இங்க பார் சௌமியா, நடந்ததெல்லாம் பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? எது நடந்தாலும் நடக்கட்டும். நீங்க நடந்தா போதும்னு நினைக்கிறீங்க. நான் என் வாழ்க்கை முழுக்க நீங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை மேல ஆசை இல்லாத பொம்பளைங்க எங்கேயாவது இருக்காங்களா சொல்லுங்க? ஆனா எனக்கு குழந்தை, இந்த உலகம் எல்லாத்தையும் விட எனக்கு நீங்க தாங்க முக்கியம். அது ஒண்ணுக்காக தான் நான் என் உசுரை புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க இல்லைன்னா நான் இல்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு எதுவுமே நடக்க போறது இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசாம போய் படுங்க. சௌமியா, செல்லக்குட்டி. தூங்குங்கன்னு சொன்னேன்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியே பண்ணீங்க நான் கீழே அத்தை கூட போய் படுத்துப்பேன். இன்னைக்குன்னு இல்ல, தினமும். பாரு சௌமியா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியூர்கார பொண்ண ஒருத்திய கட்டிக்கிட்டு இதுதான் என் குழந்தைன்னு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுவேன். அப்ப தெரியும் உனக்கு. செய்யற ஆளையும் மூஞ்சியும் பாரு. போய் படுத்து தூங்குங்க. என்ன எப்படி பேசிட்டு போறா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள். என்ன கொடுமடா அது? வாங்கம்மா. சம்பந்திமா, கோவில்ல கல்யாண பத்திரிகை வச்சு சாமி கும்பலான்னு வரும்போது ரத்த தானம் செய்கிறேன்னு அபிராமி பாதியிலேயே இறங்கி போனது தப்பு தான்.
நீங்க எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க. அங்கிள், ஏதோ ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு அவசரமா ரத்தம் தேவைன்னு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் பாதியில அபிராமி இறங்கி போயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை அங்கிள். அபிராமி ஒரு உயிரை காப்பாற்ற போயிருக்கா, அதுவும் ஒரு குழந்தை உயிரை காப்பாற்ற போயிருக்கா. அந்த குடும்பமே அவளை மனசார வாழ்த்தும் அங்கிள். அவ ரத்த தானம் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடுவோம். அம்மா எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க அங்கிள். மா வாங்க போலாம். வாங்க உள்ள போலாம். ஐயோ, என்னால கோயிலுக்குள்ள போக முடியலையே. ஏதோ ஒரு சக்தி என்ன தடுக்குதே. நான் தீய சக்தி இல்லையே, நான் நல்ல சக்தி தானே. என்னால ஏன் கோவிலுக்குள்ள போக முடியல? நான் கோயிலுக்குள்ள போகலன்னா ஏதாவது பிரச்சனை நடந்துருமே, அதை என்னால தடுக்க முடியாம போயிடுமே. நான் என்ன பண்றது? கௌரி, கௌரி, டே சிவா, கௌரி எங்கடா? தெரியலையம்மா, அவ கோயிலுக்குள்ள வந்தாலும் இல்லையான்னு பாக்கலையம்மா. டேய், ஒருவேளை வெளியே நிக்கிறாளோ என்னவோ. எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வாடா. சரிம்மா, இந்த வரேம்மா. கூட தானே வந்தா? ஐயோ, நான் உள்ள போலனா உண்மை தெரிஞ்சிருவே. கௌரி, என்ன பண்றது? ஏய் கௌரி, ஏன் இங்கே நின்னுட்ட? உள்ள வா. இல்ல மாமா, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏய், இது என்ன கதையா இருக்கு? நீ இல்லாம நாங்க மட்டும் எப்படி சாமி கும்பிட முடியும்? நீதான் இப்ப நம்ம ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான ஆள். வா உள்ள. இல்ல மாமா, நான் வரல. நீங்க போங்க, நான் இங்க இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேன். ஏய் கௌரி, அம்மா கூப்பிடுறாங்க கௌரி. வா வேண்டாம் வாங்கறல, வா மாமா. வா. கௌரி, என்னாச்சு? மாமா, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோமா? ஏய், கோயிலுக்குள்ள வந்துட்டு என்ன கோயிலுக்கு வந்திருக்கோமான்னு கேக்குற? கௌரி, என்னாச்சு உனக்கு? ஐயோ, இந்த படுபாவி என்ன கௌரி உடம்புல இருந்து பிரிச்சிட்டானே. அவ நான் இல்லாம இருந்தா ஏதாவது சொதப்பிடுவாளே. என் மொத்த திட்டமும் கலைஞ்சு போயிடுமே. ஏன் என்ன இப்படி தண்டிக்கிற? என்ன உள்ள போக விடு. எதுக்கு மாமா நம்ம இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது விசேஷமா? அத்தை எங்க? நீங்களும் நானும் மட்டுமா வந்திருக்கோம்? ஏய் கௌரி, சும்மா விளையாடாத. உள்ள அம்மா உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. முதல்ல என் கூட வா. வா. என்னடா கௌரி, எங்க போன? ஏன் எங்க கூட உள்ள வரல? தெரியலம்மா. கௌரி வாசல்ல நின்று முழிச்சிட்டு இருந்தா. நான் வரமாட்டேன், நீங்க சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் பிடிவாதமா உள்ள எடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு கௌரி? கோயிலுக்கு போகலான்னு ப்ரோக்ராம் போட்டதே நீ தானே. நீயே உள்ள வரலன்னா எப்படிமா? சம்மந்திமா, அதான் கௌரி வந்துட்டாங்கல்ல, நம்ம பூஜையை ஆரம்பிச்சிருவோமா? சாமி, இந்தாங்க சாமி, பூஜையை ஆரம்பிங்க. பேர் சொல்லுங்க. பொண்ணு பேரு அபிராமி, மகா நட்சத்திரம் சிம்மராசி. மாப்பிள்ளை பேரு சிவசுப்பிரமணியன்.
ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. தொட்டு கும்பிட்டுங்க. கௌரி, என்ன கௌரி, என்னாச்சு? அத்தை, என்னை ஏமாத்திட்டீங்களே அத்தை. சிவா மாமா எனக்கு தான் சொல்லி ஆசை காமிச்சு இப்ப எனக்கு இல்லாம அந்த அபிராமிக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்களே. நீங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. என்னடி என்னென்னமோ பேசுற? இத்தனை நாள் கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்தை நோக்கி போறப்போ இப்ப வந்து திடீர்னு இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு கௌரி? நெஞ்சு வலிக்குது அத்தை. அந்த அபிராமி சிவா மாமாவோட ஃப்ரெண்ட் தானே சொன்னீங்க. அதுவே பொய்ன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ கல்யாண ஏற்பாட்டையே பண்ணிட்டு எல்லா வேலையிலயும் நானே கூட இருந்தேன்னு சொல்லுவீங்களே. கௌரி, நீ என்னடி சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்குதான் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்னு முடிவு பண்ணேன். என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் மாமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றத பார்க்க வச்சுட்டீங்களே அத்தை. கௌரி, நீ பேசுறத கேட்டா எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தீபாராதனை காட்டிடலாமா? ஒரு நிமிஷம் சாமி. சம்பந்திமா, தீபாராதனைக்கு நேரம் ஆச்சு, வரீங்களா? இதோ வந்துடும். வாங்க. இங்க பாரு கௌரி, இந்த பூஜை முடியட்டும், வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா இது என்னன்னு சொல்லு, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா இந்த அத்தை உன்னை பரிதவிக்க விட்டுருவேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதமா. நான் இருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர விட மாட்டேன், புரிஞ்சுதா? சரி, கண்ணை தொடச்சுக்கோ, வா. ஐயோ, மாமாக்கு அபிராமியை கட்டி கொடுக்க போறாங்களே. கடவுளே. ஏய் கௌரி, வா வெளியே, சீக்கிரமா வா. என்னால ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா வா. சீக்கிரம் வா. என்னாச்சு கௌரி? ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ ஏதோ கோவமா பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, வா போலாம். ஈரமா இருக்கே, இந்த கௌரி எதுக்கோ அழுதிருக்கா, ஏதோ நாடகம் போட்டிருக்கா. அந்த ராமநாதனும் சிவாவும் சந்தோஷமா இருக்காங்க. கனகா மட்டும் மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கா. அப்போ கனகா கிட்ட இவ ஏதோ உளறி இருக்கா. என்ன உளர்னான்னு தெரியலையே.
கௌரி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாமா. அபிராமி, இங்க கோயில்ல பத்திரிக்கை வச்சு பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம்மா. அங்க உன் வேலை முடிஞ்சுதாமா? நல்லபடியா முடிஞ்சதுப்பா. சரிம்மா, இப்ப நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம். நீ ரெடியா இருமா, அங்க வந்து உன்னை கூட்டு போறோம். சரிப்பா. சரிம்மா. புறப்படலாம் சம்பந்தி, புறப்படலாமா? போலாம். வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, இந்த பைய பூஜை ரூம்ல வச்சிருங்க. சரி மாமா. கோயில்ல ரொம்ப நல்லா தரிசனம் கிடைச்சது சம்பந்தியம்மா. அந்த புரோகிதர் நல்ல பூஜை பண்ணாராப்பா? ஆமாம்மா. அபிராமி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா, நான் போய் ரூம்ல ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கவா? போய் ரெஸ்ட் எடுங்க சம்பந்தியம்மா. உங்களை இந்த நிலைமையில அலைய வச்சிருக்க கூடாது. மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. வாமா. பார்த்து கூட்டு போமா. அம்மா அபிராமி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா. சரிங்கப்பா. நெல்லு, கதவு சாத்தி. ஹே கௌரி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? கோயில்ல திடீர்னு அப்படி கேக்குற? நானும் அந்த கல்யாணத்தை முடிவு பண்ண, நானா சம்மதம் சொன்னேன்? என் கைய புடிச்சு இழுத்துட்டு போய் நீதானே சம்மதம் சொல்ல வச்ச? மாமா செத்து போயிடுவேன்னு சொல்றாரு, எனக்கு மாமா உசுறுதான் முக்கியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்னத்த இப்படி பண்ணிட்டீங்களேன்னு என்ன பார்த்து கேள்வி கேக்குற? என்னடி ஆச்சு உனக்கு? ஓஹோ, நாம இல்லாத கொஞ்ச நேரத்துல கௌரி இதையெல்லாம் பேசிட்டாளா? பெரிய கேடியாதான் இருக்கா போல இருக்கு. கோயில்ல நான் பேசினதை அப்படியே நம்பிட்டீங்களா அத்தை? என்ன சொல்ற? நான் விளையாட்டா சொன்னது போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே. ஏய், மாறி மாறி பேசி என்ன குழப்பாம உண்மையை சொல்லு. எல்லாரும் சிவா மாமா அபிராமி கல்யாணத்தை பத்தியே பேசிட்டே இருந்தீங்களா, அதான் எங்க என்ன மறந்துடுவீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்க மனசுல நான் இருக்கனான்னு பார்க்கதான் அப்படி பண்ணேன். நான் நல்லா நடிச்சேனா அத்தை? முட்டாள் முட்டாள், நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இப்ப கூட தீர்மானமா சொன்னா இந்த நிமிஷத்துல கூட எல்லாத்தையும் கழிச்சிட்டு உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போச்சேன்னு என் மனசு துடிச்சிட்டு இருக்கு. நீ என்னடானா விளையாட்டுக்கு சொன்ன கத்திரிக்காவுக்கு சொன்னு சொல்லிட்டு இருக்க? முடிவா சொல்லிடு, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஐயோ அத்தை, யாராவது தட்டு மாத்தி பத்திரிக்கை அடிச்ச கல்யாணத்தை பத்தி இப்படி அவசகனமா பேசுவாங்களா? நீங்க முதல்ல நிப்பாட்டிடுவேன் கலைச்சிடுவேங்கிற பேச்ச நிறுத்துங்க. நீங்க என்ன கைவிட்டுருவீங்களோங்கிற பயத்துல தான் நான் அப்படி சொன்னேன். உன்னை எப்படிமா கைவிட முடியும்? அடுத்து உனக்கு என்ன பண்ணணும், உன்னை எப்படி பாத்துக்கணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீதான் சொன்னல, இனிமே உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னு இந்த வீட்லயே இருந்துருவோன்னு. அந்த நம்பிக்கையில தானே நானும் இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை, ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்க, என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இனிமே கவலையே இல்ல அத்தை. சரி போ, பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியே. போ கௌரி. இந்த கௌரி கிட்ட நான் ரொம்ப கவனமா இருக்கணும். விட்டா மொத்த கதையும் இவ காலி பண்ணிடுவா. இனி ஒரு நொடியும் இவளை விட்டுட்டு வெளியில போக கூடாது.